வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் லிச்சி பழம் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த லிச்சி பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல லிச்சி பழம் அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லிச்சி பழத்தில் ஒலிகோனால் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த ஒலிகோனால் அப்படின்றது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். பொதுவாக நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் அந்த கொழுப்பு படியும் போது மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா? இந்த ரத்த குழாய் உள்ள கெட்ட கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பையே பார்த்தீங்கன்னா ஒலிகோனால் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். பொதுவாகவே டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு, ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு, அதே சமயம் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம். இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் இருக்கணும். இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால், டிஜிஎல், ஹெச்டிஎல், எல்டிஎல்னு இது எல்லாத்தோட அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இது மூலமாக நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறது மூலமாக அத்திரோஸ்க்ளெரோசிஸ் மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்பியை எப்போவுமே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா லிச்சி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் நம்ம உடம்புல இன்னொரு 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளை உறுப்பு, கல்லீரல் உறுப்பு. இந்த 2 உடல் உறுப்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். ரொம்ப குறிப்பாக கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து அந்த நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணும். இதனால் பார்த்தா கல்லீரல் உறுப்பே நல்லா தூய்மை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு லிச்சி பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு, ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கும். இது மூலமாக ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர், டிமென்ஷியாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி மூளை உறுப்பை நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும். இதனால் படிக்கிற குழந்தைகள், வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பழத்தையும் அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது. குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு லிச்சி பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பக்கவாதம் நோய் பாதிப்பு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை லிச்சி பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வகையான பழங்களை கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க சொல்லுவோம். பழங்கள் அப்படின்னும் போது இந்த லிச்சி பழத்தையும் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். இப்போ வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை காலை உணவாக எடுத்துக்கலாம். லிச்சி பழம் அப்படின்றது உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா நீர் சத்து, அதாவது வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது இதில் அதிக அளவில் இருக்கும். ரொம்ப குறிப்பாக நார் சத்து அப்படின்ற சால்யூபிள் ஃபைபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த நார் சத்தும் அதிகமாக இருக்குது, கூடவே நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. அப்படின்ற காரணத்தினால உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கெலோரி அளவுன்னு பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்பவே கம்மி தான். 65லேருந்து 66 கெலோரி தான் லிச்சி பழத்தில் இருக்குது. அதே சமயம் சுகர் கண்டென்ட் அப்படின்றது இப்போ ஒரு 100 கிராம் அப்படின்றது ஒரு 10லேருந்து 11 லிச்சி வரும். மீடியம் சைஸ் அளவு லிச்சி பழம். இந்த 10-11 லிச்சி பழம் நீங்கள் தோல் உரிச்சிட்டு நல்லா கடித்து மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே ஒரு 15 கிராம் அளவுக்கு சுகர் இன்டேக் தான் இந்த பழம் மூலமாக உங்கள் உடலுக்கு போய் சேரும். பொதுவாக சுகர் அப்படின்றத இன்டேக் கம்மி பண்ண சொல்லுவோம் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ப்ரிசர்வ்டு ஃபுட்லேருந்து எடுக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் அப்படின்றதோட கம்பேர் பண்ணும்போது லிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த சுகர் கண்டென்ட் அப்படின்றது உங்கள் உடல் பருமனை இன்னும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது கெலோரி அளவும் கம்மி தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் நார் சத்து, புரத சத்து இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சில உணவுகளில் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும். இப்போ தர்பூசணி பழம், சாத்துக்குடி, முலாம் பழத்துலலாம் பார்த்தா நீர் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்தோடு சேர்ந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுக்கும்போது இன்னுமே சீக்கிரமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே குறையிறதுக்கு, ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு உடல் எடையை ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் டயட் கவுன்சிலிங் அப்படின்னு வரும்போது பொதுவாகவே நீரிழிவு நோய் பாதிப்பு அப்படின்ற டயபெட்டிஸ், ரத்த சக்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க கேட்குற முதல் கேள்வி, எந்த ஒரு காய்கறி பழமாக இருந்தாலும் இதை நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ லிச்சி பழம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்லாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா
கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பரை வைத்து தான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் உணவை நீங்கள் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் டயட் கவுன்சிலிங்கில். லிச்சி பழத்தோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோ மீடியம் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிச்சி பழம் மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு கேட்டகிரியில் சேரக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதால அளவோடு தான் எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது என்னதான் நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா சீக்கிரமே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்திடும். இதனால் உடல் பருமனாக இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து அளவுக்கு அதிகமாக இப்போ 300 350க்கு மேலெலாம் இருக்குது உங்களோட ஃபாஸ்டிங் இல்லை போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பழத்தை நீங்கள் தவிர்க்கணும். அதுவே பார்டரில் மெயின்டைன் ஆகுது, உங்கள் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க பிளட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் HbA1c எல்லாமே பார்டரில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் அளவோடு எடுத்துக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை. புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கூட இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிடும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உடம்புல கம்மி பண்ணுறது மூலமாகவும் பார்த்தா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது எதிர்த்து போராடும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இதனால் பார்த்தா ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த லிச்சி பழம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ ஆரஞ்சு, சாத்துக்குடி பழத்துலலாம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த லிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவாகவே வைட்டமின் சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும். எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, ரொம்ப குறிப்பாக பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிறதுக்கு, நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் இந்த வைட்டமின் சி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக லிச்சி பழம் சேர்த்துட்டே வந்தோம் நம்ம அன்றாட உணவில் அப்படின்னும் போது படிப்படியாக முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா அதை நாளடைவில் இயற்கையாகவே மறைய செய்கிறதுக்கும் லிச்சி பழம் அப்படின்றது நீங்கள் இன்டேக்காக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரும்போது நாளடைவில் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி முகப்பொலிவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா லிச்சி பழத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த லிச்சி பழம் யாரெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக உங்கள் ரத்த சக்கரை அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்க்கணும் இந்த பழத்தை. அதே சமயம் ஒரு சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுத்தும். லிச்சி பழம் சாப்பிடும்போது நாக்கு வீங்கி போயிடும், உதட்டு பகுதியெலாம் வீங்கி போயிடும் இல்லையா, அப்படி இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும். அது தவிர அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு இருந்து உங்களுக்கு இந்த லிச்சி பழம் உங்கள் உடலில் ஒவ்வாமையை ஏற்படுத்தி ஏதோ ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். மற்றபடி லிச்சி பழம் அப்படின்றது வளர்கிற குழந்தைகள்ல வயசில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்டே வர்றதால நான் சொன்ன மாதிரி இதயம் உறுப்பு, கல்லீரல், மூளை உறுப்புலாம் ஆரோக்கியமாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, பக்கவாதம், புற்றுநோய் மாதிரியான முக்கியமான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.